வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு எங்கடா கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்மலை போகிறோம். டைம் காலையில் மார்னிங் சரியாக 5:10 இப்போ. பசங்களாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வரட்டும், வந்தோம் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பைக்கில் போகையில் என்ன விளாக் கண்டினியூ பண்ணுறேன்னு. சிங்கம்னாரி ரோட்டில் திரும்பி இப்போ நம்ம திருப்பத்தூர்லேருந்து போயிட்டுருக்கோம். சரியாக வந்து மணி என்னடா மணி 6 மணி. அவங்களுக்கு 5:10 விளாக சொல்லியிருந்தேன். பசங்க வந்து கிளம்ப லேட் ஆகிடுச்சு. பைக்கில் போகிறனால தெளிவாக கேட்குதான்னு தெரில. நான் அங்கே போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. கடைசி நம்ம பசங்க எல்லாரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் கடைசியாக வந்துட்டு இருக்கேன் விளாக் எடுக்கிறதுனால. இப்போ எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் போன வருஷம் நாங்கள் ஒரு 11 மாதம் இருக்கும் நீங்கள். போன வருஷம் வந்தோம். மறுபடியும் நெக்ஸ்ட் இந்த வருஷம். போன வருஷமே ஏற முடியல. நான் பழைய ஃபோட்டோலாம் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இல்லை கீழே வந்து தண்ணி ஒரு குளம் மாதிரி சூப்பராக இருக்குது. போனாட்டி வரல பார்த்துதான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப புதுசாக பழைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன்று. மார்னிங்கில் மேலே ஏறி வந்து வேர் வைக்கும். அடிக்கிற காற்று சூப்பராக இருக்குது. டேய் வாங்கடா. குரங்கு நிறையா இருக்குது. பயமாக இருக்குது. ஃபோனை பறிச்சுட்டு போயிடும். அப்படி தான் வருது. பறிக்கிற மாதிரி தான் எல்லா குரங்கு வருது. இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. பயங்கர டஃப்பாக இருக்குங்க இந்த மலை. ஏறுற கூட நம்ம எப்படி ஏறிடலாம். இறங்கல காலெலாம் ஆடுங்க. போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. மலை ஏறிட்டு பேசவும் முடியல. போக உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்து கிளிப் கொடுத்துட்டே இருக்கேன். போன வாட்டி வந்து இப்போ இங்கே நாங்கள் சர்பத்து குடித்தோம். இப்போ நாங்கள் இந்த சர்பத் ஐடியாலாம் வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ கடை இல்லை. நீங்கள் லீவ் விட்ருக்காங்க போல. கடை இல்லை இன்னைக்கு. கிளம்பியாச்சு மறுபடியும் ட்ரெக்கிங். பயங்கரமான ட்ரெக்கிங். சிவகங்கை மாவட்டத்தில் இதுதான். யாராவது வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. மாப்பிள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. சூப்பர். சொல்லணே உங்க ரிவ்யூ கொடுங்க. மலை ஏறுறதுல என்ன உங்களுக்கு ப்ளஸ்? இதோட பெரிய மலையெல்லாம் ஏறிட்டீங்களா? எல்லாரும் பொறுமையா வராங்க பின்னாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அட்வென்ச்சரா ஒரு ட்ரிப்புக்கு நல்லா இருக்கு. அட்வென்ச்சர் கால் தானே வலிக்குது. எல்லாம் ஈஸியா கிடைக்காதுல்ல. ஈஸியாக கிடைக்காது. இப்போ மேலே என்ன கொடுக்க போறா? ஒன்றும் கிடையாது. ஒன்லி கண் பார்வை மட்டுமே. அந்த கண் பார்வையில உனக்கு ஒரு மனசு தாங்கல. அது இந்த பாதியில கிடைச்சிருச்சேனே. அப்பா கிளம்புங்க. இங்க அங்க என்ன இருக்கும் உனக்கு தெரியுமா? போன சொந்தம்ல. கைஸ் இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. வெற்றி விநாயகர். மலை உச்சில ஒரு பிள்ளையார் கோயில். உள்ள போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கோவிலுக்குள்ளே வந்து வெறும் லவர் சாத்தினா எழுதிது. ஏன் இப்படி பண்றீங்களா? இதெல்லாம் எழுதாதீங்க. இப்படி நேம்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா இருக்கு. இதான் வந்து எழுதுறீங்க. பிள்ளையார் 1 2 3 ஏரியாச்சுங்க. ஃபைனலி திருமணம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆலையோ பிரான்மலை ஏறி வந்து வண்டி அடிச்சுக்கினா கல்யாணம் ஆகும். அடே கண்டிப்பா கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பா கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பா கல்யாணம் ஆகுமா? இங்க இருந்து மணி 3 வாட்டி அடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஆகும் நீங்க கத்துங்க. எத்தனை ஊரும் கேக்குதோ ஏதாவது பொண்ணுன்னு தான் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. என்னை கரெக்டானே கேட்காது. யாருக்குமே கேட்காது. கீழே அடி வார்த்தையும் கேட்காது. கடைசியா மலை உச்சிக்கு வந்தாச்சு. வந்தா பாலமுருகனோட முருகனுக்கு அடையாளமா வேல் இருக்கு. அதே போக இன்னைக்கு இங்க வந்து பார்த்தது ஒரு சிறப்பு மணி ஒண்ணு இருக்கு. இந்த மணில என்ன ஹிஸ்டரி என்ன இருக்குன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்லி சுத்தி உள்ள ஊர் மக்கள் நம்புறாங்க. அது போக தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க.
நான் மணியை சுற்றி காமிக்கிறேன் வாங்க. இதுல ஒரு மணி அடிச்சோம்னா இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லா கேட்குமா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம இருக்க ஹைட்ல இருந்து கேட்குமான்னு தெரியல. நம்மளும் இதுக்கு அடிச்சு பார்ப்போம். சரியான சவுண்டு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா மசூதி இருக்கு. இப்போ இங்க முடிச்சுட்டு நம்ம அங்கதான் போக போறோம். நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்திருப்பாங்க. இங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளும் எடுத்து ஒரு வீடியோ போடுறோம். விளாக் கண்டினியூ பண்றேன். அங்க போயிட்டு பாருங்க. கடைசியா மசூதிக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான், இதோட ஃபைனல் முடிஞ்சுச்சு. மலையில அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. இதோட அடிவாரம் தான் எடுத்து உள்ள போய் காமிக்கிறேன். அது போக இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மலையில பழைய ஊத்து, மலைக்கு மேல தண்ணி பாத்தீங்கன்னா இளநியோட அருமையா இருக்குங்க. கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி, வாங்க பிரான்மலை மலைக்கு வாங்க. தண்ணி சூப்பரா இருக்கு. மாப்பிள்ள சீக்கிரம் இருங்க. அண்ணே படிக்கலாம் ரொம்ப வீக்கா இருக்கு. தள்ளுறா. பயங்கரமா இருக்கு. சொரங்கமா இருக்குங்க. நம்ம ஏறி வந்த இடம் மேல வந்தாச்சு. சின்ன பிளேஸுங்க, சின்ன பிளேஸ். பட் ஆனா ஒர்த்து, நல்லா இருக்குங்க. அண்ணே செல்வனே, செல்வனே இவ்வளவு தூரம் ஏறி வந்தது கூட பரவாயில்லண்ணே. செல்வனே இவ்வளவு தூரம் ஏறி வந்தது கூட பரவாயில்ல. இதுல ஏறி வந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இதுக்குள்ள இங்க இருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். அரியூர் பாண்டிச்சேரின்னு வந்து டைல்ஸ் வச்சிருக்காங்க. இது என்ன டைல்ஸ் அங்கேருந்து கொண்டாந்துருப்பாங்கண்ணே. பாண்டிச்சேரியில தான் டைல்ஸ் கொண்டாந்துருப்பாங்க. இங்கே வேலை பார்த்தாங்க அப்படியா இருந்துருப்பாங்கண்ணே. ஸ்பான்சர். கைஸ் ஃபைனலி மலை ஏறி முடிச்சாச்சு. இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறது கொஞ்சம் கஷ்டமே. போறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். இறங்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும், இல்லை ஒரு ஆன்மீகம் வேணும் அப்படின்னா வரலாம். கண்டிப்பாக ஒருத்தான பிளேஸ். என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், முடியல. பாருங்க போல செங்குத்தான மலைங்க. டே ஸ்லைடிங் மாதிரி இல்லாமல் இப்படி இருக்குங்க. இறங்க முடியாமல் இறங்கிட்டு இருக்கோம். சரி ஸ்டெப்ஸில் போய்ட்டோம்னா வீடியோ ஸ்டெப்ஸ் மாதிரி கல் அடிக்கிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டோம்னா வீடியோ எடுக்க முடியாது, பிரைட்னஸ் இருக்காது. அங்கெல்லாம் உள்ளே போயிட்டேன்னா ஒர்த்தபிள், வரலாம். வரணும்னு நினைக்கிறவங்க வெளியிலேருந்து, இப்போ நம்ம சைடில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெளியிலேருந்து வரவங்களுக்கு அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் பிரான்மலை, நம்ம சிங்கம்நரி ரோடு. வரவங்க வந்து விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு அடிவாரத்துக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் மலை ஏறி இறங்கியாச்சு, அவ்வளோதான் ஃபினிஷிங். இந்த விளாகத்தோட முடிஞ்சு பார்த்துங்க. சரியான ட்ராவல் ட்ரக்கிங் வந்து யார் யாரெல்லாம் நம்ம லோக்கலில் இருக்கவங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ வந்துக்குங்க. அது போன வாட்டி நாங்கள் ஒரே டிசம்பரில் வந்தோம். போன இயர் வரையில டிசம்பர் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். க்ளவுடு, பனி. இப்போ வெயில், சரியான வெயிலாக இருக்குது. கிளைமேட் நமக்கு அந்த பனிக்காலம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதோட விளாக் முடிஞ்சு. பாய் சொல்லியிருக்கேன். பாய்.